மா அந்த குலோப் ஜாமுன் எடுத்தீங்கம்மா, எனக்கு வேணும். டேய் கொஞ்சம் அமைதியா இரு, உன் அண்ணனுக்கு எடுத்து வச்சிருக்கேன், அவன் சாப்பிடவே இல்லை. மூடிட்டு உட்கார்றா. நம்மளாம் ரெண்டாவதா பிறந்தா 3ஆவது மனுஷனாட் பாக்குறாங்க. தம்பி, அண்ணா, அம்மா கிட்ட குலோப் ஜாம் கேட்டீங்களா? ஆமா. வேணுங்களா? ஆமா. சொல்லுங்க. விட்டு விடுறான் போல. நீ நின்ற இடமெல்லாம் பனிக்கட்டியாகாதோ, நான் நின்ற இடமெல்லாம் ஐஸ் கட்டியாகாதோ, என்னோடு வா கக்கு ஸ்வரிக்கும், என் கக்கு செய்ப்பார் கப் அடிக்கும். ஏண்டா மச்சான் ஒரு நிமிஷம் வாடா. டெல் மீ ப்ரோ. மச்சான் முடியலடா. ஆமா மச்சான், கொஞ்சம் கொட்டுற ஸ்டேஜ் தான். அது இல்லடா, ஆள முடியலன்னு சொன்னேன்டா. ஏன் மச்சான், என் லைஃப்ல நான் டிக்கெட் வாங்கினா வேற ஒருத்தர் படம் பார்த்துட்டு போயிடும், நான் டோக்கன் எடுத்தா வேற ஒருத்தர் வண்டி நிப்பாட்டிட்டு போயிடும், நான் டீ வாங்கினா கூட வேற ஒருத்தர் குடிச்சிட்டு போயிடும், நான் கல்யாணம் பண்ணா கூட வேற ஒருத்தர் போட்டு போயிடுறானா? டேய் வேற ஒருத்தன் அர்ச்சனை போட பார்த்தானான் தான் கேட்டேன். நீ அப்படி நினைக்காத. டேய் என் பொண்டாட்டி பிரச்சனை என்ன பண்றதுன்னே தெரியலடா மச்சான். பேசாம என்கிட்ட விட்டுரு. டேய் பிரச்சனையே சொன்னேன்டா, அப்படிதான் இருக்கும். ஏன்டா கட்டுத்தீனி அபி? கட்டி தினியா? ஏன்டா கட்டி தினியா அபி? தூங்கும் போது வீட்டுக்குள்ள பாம்பு. ஏன்டா கட்டுத்தீனி அபி? விடு, உன் பொண்டாட்டி வேற யார் கூட ஓடிட்டு இருக்கான் பாரு. ஏன் பொண்டாட்டிங்களா? யார் கூடிங்க? அட என்ற புருஷன் கூட. ஐயோ, வாழ்வில் யாரும் வேண்டாமே இந்த நண்பே, வேண்டும் உன் காதல் ஒன்றே, உன்னை விட்டு மறந்துட்ட அன்பே, வேண்டும் உன் காதல் ஒன்றே, என் உயிர் காதலை உந்தன் காதோரம் ஓர் முறையாவது சொல்ல நான் வேண்டும், இந்த நாசைக்குள்ளதை அடுத்து கூட ஓடியே போயிட்டேடி என்னை விட்டு. இதுக்கு மேல என்னால ஓட முடியல. ஆமா போயிட்டான். டேய் நான் ஏன்றா இங்க போட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிற? என் பொண்டாட்டி வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டானா? உனக்கு எப்படா கல்யாணம் ஆச்சு? எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு?